ஓம் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, முருகப்பெருமானுடைய தாந்திரீக வழிபாடு. முருகன் ஒரு அற்புதமான தமிழ் கடவுள் என்று போற்றப்படக்கூடியவர். இவருக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிக கோயில்கள் இவருக்கு இருக்கும். கேரளத்தில் அதிக கோயில் கிடையாது. கேரளத்தில் நம்ம ஊரில் கணபதி முருகன் எல்லா கோயிலையும் இருப்பாங்க. அதுமாரி கேரளாவில் கணபதி சாஸ்தா இருப்பார், முருகனுக்கு பதில் ஐயப்பன் இருப்பார். நம்மளுடைய தமிழ்நாட்டில் எந்த கோயில்களுக்கு போனாலும் முருகன் இல்லாத கோயில் இருக்காது. ஒரு பக்கம் விநாயகரும் முருகனும் அவசியம் இருப்பார்கள். தமிழ் கடவுள், இவருக்கு பிரியமான தமிழ் பாடல்கள் அருணகிரிநாதர் திருப்புகழிலே நிறைய பாடியிருக்கார். முருக பக்தர்கள் வீட்டில் ஃபோட்டோ வச்சு வணங்குவீங்க, அப்படி இல்லைன்னா சிலை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, இல்லை வெயில் வச்சு கும்பிடுவீங்க. அது எல்லாம் அந்த அளவுக்கு முழுமையாக உங்களுக்கு பலன் தராது. முழுமையாக உங்களுக்கு பலன் வேணும் அப்படின்னா முருகப்பெருமானை அழைத்தவுடன் அவர் வந்து உங்களுக்கு உங்கள் பூஜையை ஏற்றுக்கொண்டு உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரணும். அப்படின்னா இந்த பூஜை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜை. இதை நான் சொல்லித்தரேன். நீங்கள் வீடுகள் தோறும் எல்லாரும் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பூஜையை சஷ்டியில் செய்யலாம், கார்த்திகையில் செய்யலாம், அல்லது அமாவாசை பௌர்ணமியில் செய்யலாம். இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா 48 நாட்கள் தொடர்ந்து இதை செய்து வரணும். ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னா 48 நாள். அப்படி இல்லை உங்களுக்கு வேறு இடத்துல வேலை கிடைக்கணும், ஒரு ஃபாரின் போகணும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு காரியம் உத்தேசித்து இந்த காரியம் எனக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு 48 நாட்கள் தொடர்ந்து இந்த பூஜையை செய்து வரும்பொழுது உங்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். பெண்களாக இருந்தால் இடையில மாதவிலக்கு நாட்களில் இந்த பூஜை செய்ய தேவையில்லை, மற்ற நாட்களில் தொடர்ந்து பூஜை செய்து வரலாம். பெண்களுக்கு தொடர்ந்து செய்கிறது சாத்தியம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை ஒவ்வொரு சஷ்டிக்கும் செய்யலாம். கார்த்திகை நட்சத்திரத்தில், மாதந்தோறும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த பூஜையை செய்து வந்து முருகப்பெருமானுடைய அருளால் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று எங்களுடைய முருகப்பெருமான் திருவடியிலே வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நாம் இந்த பூஜை செய்கிறதுக்கு முதல்ல எந்திரம் வரையணும். கேரளாவில் எந்த ஒரு தாந்திரிக பூஜையாக இருந்தாலும் இந்த மாதிரி எந்திரம் இல்லாமல் அதை செய்ய மாட்டாங்க. முதல்ல தரையில் இந்த மாதிரி எந்திரத்தை கோலம் மாதிரி போட்டுக்கணும். இப்போ அதுக்கு தேவையானது ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஸ்கெட்ச் அல்லது மார்க்கர் வச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் தரையில் இங்கே ஏற்கனவே டைல்ஸ் 2க்கு 2 இருக்குது. அதனால் 2 அடிக்கு 2 அடி டைல்ஸில் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் இவ்வளோ இடம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் 1.5க்கு 1.5 அடி கூட போட்டுக்கலாம், அல்லது 1 அடிக்கு 1 அடி கூட வரைஞ்சிக்கலாம். ரொம்ப சின்ன இடமா இருந்துச்சு அப்படின்னா 1 அடிக்கு 1 அடி கூட வரைஞ்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தாராளமாக இருக்கிறது தான் நல்லது. அடுத்தது இந்த 2க்கு 2 டைல்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டர் பிரிச்சிங்க. 4 பக்கமும் சென்டர் பிரிச்சுக்கணும். 1 அடி 1 அடிக்கு 1 அடி இப்படி சென்டர் பிரிச்சுக்கிட்டு அது ஜாயின் பண்ணிங்கன்னா இப்படி ப்ளஸ் மாதிரி மேலே உள்ள கோட்டையும் இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணுங்கள், இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா நடுவில் ப்ளஸ் மாதிரி கிடைக்கும். நம்மளுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். இந்த சென்டர் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த சென்டர் பாயிண்ட்டை அளவாக வச்சுக்கிட்டு இதில் இருந்து இந்த 2 முக்கோணங்களை நீங்கள் வரைஞ்சி அறுகோணமாக வரைஞ்சிங்க. இது அறுகோணம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த ஸ்டார் போடுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். அறுகோணத்தை வரைஞ்சிக்கணும். அந்த அறுகோணம் இந்த புள்ளி நடுவில் இருக்கணும், அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். அளவுகள்லாம் மாறி மாறி இருக்கக்கூடாது, கோணலாக இருக்கக்கூடாது. இந்த முக்கோணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த சென்டர் பிரிச்சிங்க இல்லையா, அதிலேருந்து இந்த சென்டரில் இருந்து ஒரு அளவு வச்சுங்க. இப்போ நான் 10 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். 10 சென்டிமீட்டர் இந்த பக்கம் 10 சென்டிமீட்டர் வச்சு இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் பண்ணி இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இதுக்கு வாசல்னு பேர். வாசல், பூபுரத்தோட வாசல். இதுக்கு பேர் பூபுரம்னு பேர். அந்த வெளியில் வரைகிற இந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் பூபுரம்னு பேர். இந்த பூபுரத்துக்கு 4 பக்கம் 4 வாசல். இது 4 வாசல் இந்த எந்திரத்துக்கு. இதை வரைஞ்சிக்கிட்டு இப்போ இதுக்கு நம்ம கலர் பண்ணணும். கலர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, கலர் கோலமாவெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. மஞ்சள் தூள், குங்குமம், அரிசி மாவு, இது மாதிரி இயற்கையான பொருளை வச்சு
இதுக்கெல்லாம் நம்ம கலர் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஷட்கோணத்தில் குங்குமத்தை கொடுத்துக்கலாம். இந்த மீதி இருக்கிற இடத்துலலாம் மஞ்சள் தூளை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த அவுட்லைன்லாம் நீங்கள் அரிசி மாவில் வரைஞ்சிங்க. இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி எடுத்ததை காட்டுறேன். இப்போ நம்ம கலர் பண்ணியாச்சு. கலர் என்ன அடிச்சிருக்கோன்னு பாருங்கள். மஞ்சத்தூள் சென்டரில் மஞ்சள் கொடுத்துருக்கோம், சுற்றிலும் மஞ்சள் கொடுத்துருக்கோம். இது மெரூன் கலர் குங்குமம் கொடுத்துருக்கோம். இந்த 6 கோணத்துக்கும் குங்குமம் கொடுத்துருக்கோம். இந்த கோணத்தில் ச ர, இது ஹ. சரியா அரிசி மாவில் தெரியல. இது ஹ, ஹ ந ப வ. தமிழ்நாட்டில் சரவண பவன் சொல்லுவாங்களே, இது வ, சரவண பவ, 2 வ வரும். ஆனால் இங்கே மந்திரத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாந்திரிகத்தில் ச ர, இது ஹ, ஹ ந ப வ, சரகண பவான்னு போட்டுரும். இது சென்ட்ரலில் அந்த புள்ளி முன்னாடி நம்ம மையம் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மையத்தில் ஒரு புள்ளி இருக்கணும். இந்த 6 கோணத்துக்கு நுனியிலையும் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு 6 பக்கமும் எழுதியிருக்கும். அடுத்தது தாந்திரீகத்தில் எப்பொழுதுமே நமக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஸ்தானம் வந்து கணபதியோட ஸ்தானம். இங்கே வந்து நம்ம விநாயகருக்காக அவருக்கு தனியாக ஒரு கோலம்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு இந்த ஸ்வஸ்திக் பத்மம் போட்டுக்குங்க. பிள்ளையாருக்காக இந்த ஸ்வஸ்திக் பத்மம். இந்த பக்கம் ஒரு சங்கு வலம்புரி சங்கோட ஒரு வடிவம், சங்கு கோலம், சங்கு மாதிரி போட்டிருக்கும். இது குருவுக்கு, இந்த பக்கம் இருக்கிறது கணபதிக்கு. இப்போ இந்த மையத்தில் இருக்கிறது தான் முருகப்பெருமானுக்கு. இப்போ இதில் விளக்கு வச்சு இப்போ அடுத்தது நான் காட்டுறேன். விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி விளக்குக்கு அடியில் நம்ம இந்த ஒரு பொருள் கண்டிப்பாக வைக்கணும். இது என்னென்னா, 2 தர்ப்பை எடுத்துங்க. இது தர்ப்பப்புல். இந்த தர்ப்பையை எடுத்து ஒரு அடி உள்ள இந்த 2 தர்ப்பையை வச்சுக்கிட்டு இதை இந்த பஞ்சபாத்திர ஸ்பூனால் கட் பண்ணணும். நுனி பாகம், அப்புறம் நடுபாகம், இந்த அடிபாகம். இப்படி கட் பண்ணிங்கன்னா 6 புல் வரும். புரியுதா? இதை வந்து நகத்தால் கட் பண்ணக்கூடாது, இரும்பு கத்தியால் கட் பண்ணக்கூடாது. மாதிரி பஞ்சபாத்திர ஸ்பூனை வச்சு தான் இதை முறித்து எடுக்கணும். 2 தர்ப்பப்புல் எடுத்து அதை 2 கட் பண்ணிங்கன்னா 3 பாகம் கிடைக்கும் இல்லையா? அந்த 3 பாகம் 6 புல் கிடைக்கும். இந்த 6 புல் கூட அட்சதை நம்ம கிளறி வச்சுருக்கணும். அட்சதை கேரளாவில் அரிசியும் நெல்லையும் கலந்து வச்சுப்பாங்க. இது தமிழ்நாட்டில் உங்களுக்கு மஞ்சத்தூள் கலந்து வச்சுருக்காங்க. மஞ்சத்தூள் கலந்த பச்சரிசி. இந்த தர்ப்பப்புல்லோட இந்த நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனி வந்து கிழக்கு நோக்கி இருக்கணும். கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம இந்த கோலத்தோட சென்டரில் இப்படி வைக்கணும். அதே மாதிரி புல்லை கட் பண்ணி இந்த பக்கமும் வைக்கணும், இந்த பக்கமும் வைக்கணும். நம்ம எந்த விளக்கு கேரளா தாந்திரிகத்தில் விளக்கு வச்சாலும் அதுக்கு இந்த மாதிரி புல்லை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நாம் இந்த விளக்கை வைக்கணும். இந்த மெயின் விளக்குக்கு எப்போதும் பசு நெய் மட்டும்தான் ஊற்றணும், எண்ணெய் ஊற்றக்கூடாது. இதுக்கு நெய் மட்டும்தான் ஊற்றணும். சுத்தமான பசு நெய் ஊற்றிக்கணும். போலி நெய் இதெல்லாம் ஊற்றக்கூடாது. சுத்தமான பசு நெய் நம்ம ஊற்றிக்கணும். இதுக்கு திரி போடுறது தான் ரொம்ப கவனிக்கணும். முக்கியமாக திரி போடுறத பாருங்கள் எப்படின்னு. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசையிலையும் 4 திரி போட்டுக்கோங்க. முன்னாடி நாம் ஏற்கனவே தந்திர விளக்கு ஏற்றுற வீடியோவில் 5ஆவதாக இருக்கக்கூடிய முகம் வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய ஈசானிய முகத்தை நோக்கி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஈசானிய முகத்தை நோக்கி போட்டுக்கணும். இப்போ 5 முகம் ஆயிட்டு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, முருகனுக்கு மட்டும் என்ன பண்ணால், இவருக்கு 6 முகம் இல்லையா முருகனுக்கு, அதனால் இவருக்கு 6ஆவதாக இதில் ஒரு முகம் போடணும். அது எந்த முகம்னா, 6ஆவதாக முருகனுக்கு இருக்கக்கூடிய முகம் அதோ முகம், அதாவது கீழ் நோக்கிய முகம்னு பேர். இதில் கீழ் நோக்கிய திசைங்கிறது இந்த கன்னி மூலைன்னு சொல்லக்கூடியது, நிருதி மூலைன்னு சொல்லுவாங்க. தென்மேற்கு, இந்த தென்மேற்கு திசையை நோக்கி
ஒரு திரி போடணும். ஷேர் பண்ணி ஆறையும் நிறந்து போடக்கூடாது. ஆறையும் நிறந்து போடவே கூடாது. இதுதான் தந்திரம்ங்கிறது. கேரளத்தில் தாந்திரிகத்தில் எந்த பூஜை செய்தாலும் அதை தந்திரமாக செய்ய வேண்டும். அதில் ஒரு தந்திரம் இருக்கும். அதுபோல் இந்த முருகப்பெருமானை கவர்ந்து இழுக்கணும், அவரை இங்கே வர வைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த திரியை அவருடைய முகத்தை கரெக்டாக போடணும். புரியுதா? 4 திசைக்கு 4 முகம். 5வதாக மேல் நோக்கிய முகம் ஈசானத்தை நோக்கியது, வடகிழக்கு நோக்கி முகம். அடுத்தது நிறுதி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கை நோக்கி ஒரு முகம். மொத்தம் இது 6 முகம் ஆயிட்டு. அதுபோல் இப்போ குரு விளக்கு, குருவுக்கும் கணபதிக்கும் விளக்கு வச்சுப்போம். இப்போ நம்ம விளக்கேற்றி வச்சாச்சு. நடுவில் இருக்கிற விளக்கு முருகப்பெருமானுக்கு 6 முகம் போட்டு வச்சுருக்கோம். இந்த பக்கம் இடது பக்கம் இருக்கிறது குரு பகவானுக்குள்ளது, குருவுக்கு உள்ளது. நம்மளுடைய குருமார்கள், மந்திரத்தை சொல்லிக் கொடுத்த குருமார்கள் மற்றும் குலதெய்வத்துக்கு இந்த பக்கம் கிழக்கு மேற்கா 2 முகம் போட்டிருக்கோம். அதுபோல் இந்த பக்கம் கணபதிக்கு கிழக்கு மேற்கா 2 முகம் போட்டிருக்கோம். இப்படி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பூஜைக்கு தேவையான தண்ணி, ஜல, கந்தன்னா சந்தனம் கரைச்சி வச்சுருக்கோம். சுத்தமான சந்தனம் வச்சுக்கணும். அதுபோல் புஷ்பம், பூஜைக்கு தேவையான பூக்கள் வச்சுக்கணும். புஷ்பம், தூபம், சாம்பிராணி புகை வச்சுக்கணும். அடுத்தது தீபம் வச்சுக்கணும். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நைவேத்தியம் ஏதாவது வச்சுக்கணும். இப்போ முருகப்பெருமானுக்கு நம்ம தினை மாவு, சர்க்கரை, நெய், தேன் இது 4தையும் கலந்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வச்சுக்கலாம். சிவரணம் சுர்பஜம் பிரசன்னவனம் யாகேது சர்வ விக்ன உபசாந்தையே அப்படின்னு சொல்லிட்டு குட்டிக்கலாம். இந்த மந்திரம் தெரியலனாலும் பரவாயில்ல, விநாயகரை நினச்சி குட்டிங்க. குட்டிக்கிட்டு சங்கல்பம் பண்ணணும். நம்ம எந்த பூஜை செய்தாலும் முதல்ல அந்த பூஜைக்கு சங்கல்பம் செய்ய வேண்டும். இந்த பூஜையை எதுக்கு செய்கிறோம், என்ன நாளில் செய்கிறோம், எந்த நட்சத்திரத்தில் செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், நம்மளுக்கு என்ன பலன் வேணுங்கிறத முன்னாடியே சொல்லிக்கணும். அப்படி சொல்லி செய்யும்பொழுது தான் நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும். அதுக்கு பேர் சங்கல்பம்னு பேர். சங்கல்பத்துக்கு இந்த மாதிரி பூவை அட்சதையும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை மூடி இடது கையை அடியில் வச்சு வலது கையை மேலே வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு சங்கல்பம் பண்ணணும். என்ன சங்கல்பம் பண்ணணும்? அது சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் சங்கல்பத்துக்கு எளிய தமிழ்லேயே சொல்லிக்கலாம். என்ன சொல்லணும்னா, எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானை மகிழ்விக்கும் பொருட்டு இந்த நாளிலே, அதாவது இன்றைக்கி என்ன நாள், நீங்கள் சஷ்டியில் செய்கிறீங்கன்னா சஷ்டி, கார்த்திகை நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை சொல்லிக்கிங்க. கிழமையை சொல்லிங்க. புதன்கிழமை அப்படின்னா புதன்கிழமை, நாள், நட்சத்திரம், கிழமை இதெல்லாம் சொல்லிக்கிட்டு உங்களுடைய பேர், நட்சத்திரத்தை சொல்லிங்க. உங்களுடைய பேர் என்ன, நட்சத்திரம் என்னங்கிறத சொல்லிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்க வேண்டும், அல்லது எங்கேயோ பணம் கொடுத்துருக்கீங்க அது வரமாட்டேங்குது, அந்த பணம் சீக்கிரம் வரணும் அப்படின்னா அந்த பணம் திரும்ப வர வேண்டும். அப்படி இல்லை, கல்யாணம் நடக்கலை, கல்யாணத்துக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க, இல்லை பதவி உயர்வு வேணும், பதவி உயர்வுக்காக பண்ணுறீங்க, இல்லை குடும்பத்தில் கஷ்டங்கள், ஒரே கஷ்டமான நிம்மதி இல்லாமல் இருக்குது, அதுக்கு நீங்கள் சங்கல்பம் பண்ணலாம். இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு கணவன் மனைவி திரும்பி ஒன்றா சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் சங்கல்பம் பண்ணலாம். உங்களுடைய ஆசை விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் இதை சொல்லிக்கொள்ள வேண்டும். சொல்லிக்கிட்டு எனக்கு நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த முருகப்பெருமான் பூஜையை செய்கிறேன் அப்படின்னு தமிழில் சொல்லிவிட்டு இதை வடக்க போட்டுறணும், கீழே போட்டுறணும். போட்டுட்டு கையே தண்ணி தொட்டு துடைச்சிக்கணும். இப்படிதான் கையை தொட்டு துடைச்சிக்கணும். இதுதான் சங்கல்பம்னு பேர். இந்த சங்கல்பத்தை பண்ணி தான் நம்ம பூஜை செய்யணும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பூஜைக்கு சாதாரண தண்ணியை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு தீர்த்தமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இல்லை இப்போ சொல்கிறேன். இந்த தண்ணியில் இது மாதிரி அட்சத பூவை எடுத்துக்கிட்டு
ஓம் இமம் மே கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு அப்படின்னு சொல்லி இந்த தண்ணியில் போடணும். இந்த மந்திரம் முன்னாடி இருக்கிற வீடியோவில் பார்த்து கற்றுக்குங்க, அதில் போட்டிருக்கோம். மந்திரம் தெரியலன்னா 7 நதிகளோட பேரை சொல்லி கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி எல்லா புனித தீர்த்தங்களும் இந்த தண்ணியில் வந்து எழுந்தருளுங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த மோதிர விரலை இந்த தண்ணியில் வச்சு மேலே இடது கையால் மூடிக்கிட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு 5 வாட்டி சொல்லணும். சொல்லிவிட்டு ஓம் சரகணபவ, ஓம் சரகணபவ, ஓம் சரகணபவ அப்படின்னு 6 வாட்டி சொல்லணும். இப்படி சொல்லிட்டிங்கன்னா இது ஒரு மந்திர தீர்த்தமாக மாறிவிடும். அந்த தீர்த்தத்தை உருவாக்கிட்டு புரோக்ஷணம் பண்ணிக்கணும். புரோக்ஷணம் நம்மளை புனிதப்படுத்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த தண்ணியை ஒரு பூவாலை தொட்டு உங்கள் தலையில் 3 வாட்டி தெளிச்சுக்கங்க. அதுபோல் இந்த கோலம் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த விளக்குக்கெல்லாம் 3 தடவை இது மாதிரி தெளிக்கணும். அப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற இடத்துலையும் அந்த தீர்த்தத்தை தெளித்து இடத்த சுத்தம் பண்ணதான் அர்த்தம். சுற்றி தெளிச்சுக்கணும். புரியுதா? அதுக்கு பிறகு இந்த 2 பக்கம் இருக்கக்கூடியவர்களை முதல்ல வணங்கிக்கணும். இந்த பக்கம் குருமார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஓம் கும் குருப்யோ நமஹ அப்படின்னு சொல்லணும். ஓம் கும் குருப்யோ நமஹ, ஓம் கும் குருப்யோ நமஹ அப்படின்னு சொல்லணும். இது வரலன்னா எல்லா குருமார்களையும் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி பூ போட்டுக்குங்க. அடுத்தது இதிலே குலதெய்வத்தையும் வணங்கிக்கணும். ஓம் குலதேவதாபியோ நமஹ அப்படின்னு 3 வாட்டி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் குலதெய்வத்தை நினச்சி என்னுடைய குலதெய்வங்கள் எல்லோரையும் வணங்குகிறேன் அப்படின்னு பூ போட்டுருங்க. அடுத்ததாக இந்த பக்கம் இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். விநாயக பெருமானுக்கு ஓம் கம் கணபதையே நமஹ, ஓம் கம் கணபதையே நமஹ அப்படின்னு 3 தடவை சொல்லணும். இப்போ உங்களுக்கு தமிழில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் விநாயகா போற்றிவோம், ஓம் விநாயகா போற்றிவோம், ஓம் விநாயகா போற்றிவோம்னு 3 தடவை இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு இந்த பிள்ளையாருக்கு ஒரு வெத்தலை பாக்கு பழம் வைக்கணும். அப்போ இங்கே வைக்கலை, நீங்கள் வச்சுக்கிங்க. பிள்ளையாருக்கு ஒரு நைவேத்தியம் வைக்கணும். அவருக்கு ஏதாவது ஒரு வெத்தலை பாக்கு பழம் வைக்கணும். வைத்து விட்டு அடுத்தது முருகப்பெருமான் இந்த கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த விளக்குக்கு வரப்போகிறார் இல்லையா, அதனால் இந்த கோலத்தை அவர் அமரக்கூடிய ஒரு பீடமாக பாவனை பண்ணி அவருடைய பீடத்தை அர்ச்சனை பண்ணணும். அந்த பீடத்துக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது, பீட சக்திகள் இருக்காங்க, முருகப்பெருமானுடைய பீட சக்திகள் இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியாது. சொல்லணுன்னா அதை கற்றுக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பூ எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு முருகப்பெருமானின் பத்ம பீடத்தை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி ஓம் பத்ம பீடமே போற்றிவோம், ஓம் பத்ம பீடமே போற்றிவோம், ஓம் பத்ம பீடமே போற்றிவோம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய தாமரை பீடம், அவர் உட்கார்ந்துருக்கிற பீடமாக அதை நினச்சிக்கணும். கீழே அவருடைய பீடத்தை நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்போ தான் முக்கியமாக கவனிக்கணும். என்னென்னா முருகப்பெருமானை நம்ம அழைக்க போகிறோம். வாங்க வந்து எனக்கு இந்த விளக்கில் எழுந்தருளுங்கள் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை அழைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி பூக்கள் அக்ஷதையை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அஞ்சலி முத்ரான்னு பேர். இப்படி கும்பிட்டோம்னா மார்புக்கு நேராக அப்படி கும்பிடணும். இதுக்கு பேர் அஞ்சலி முத்ரா. அஞ்சலி முத்ராவை நினச்சி கையில் பிடிச்சிக்கிட்டு முருகப்பெருமானை தியானம் செய்யணும். அவருடைய ரூபத்தை, அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தியானம் பண்ணணும். இப்போ மார்புக்கு நேராக இதயத்துக்கு நேராக அதை பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடி அவருடைய உருவத்தை நீங்கள் கோயிலில் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஏதோ ஒரு கோயிலில் பார்த்துருப்பீங்க. அந்த உருவத்தை உங்களுக்கு பிடிச்ச அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகனை கூட நீங்கள் நினச்சிக்கலாம். நினச்சிக்கிட்டு அவருடைய தியான ஸ்லோகத்தை சொல்லணும். அது உங்களுக்கு எளிய தமிழில் இப்போ நான் சொல்கிறேன். ஓம் 6 முகம் உடையவரும் 12 கரங்கள் உடையவரும் மயிலை வாகனமாக உடையவரும் செந்நிறமான ஆடை அணிந்தவரும் செந்நிறமான புஷ்பங்களை அணிந்தவரும் இளம் சூரியனை போன்ற
ஒளியை உடையவரும் 6 முகங்களிலும் 3 கண்களை உடையவரும் வள்ளி தெய்வ யானையுடன் கூடியவரும் ஆகிய சண்முகப் பெருமானை தியானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ரூபத்தை நீங்கள் மனசில் தியானம் பண்ணிக்கணும். தியான ஸ்லோகம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறோம். இது தமிழ்லேயே சொல்லிக்கலாம். நீங்கள் அவருடைய உருவத்தை நீங்கள் நினைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியே நினச்சிக்கிட்டு அவருடைய உங்கள் இருதயத்திலிருந்து சுவாமி புறப்பட்டு அப்படியே நீங்கள் மேல் நோக்கி கையை தூக்கி அப்புறம் உங்களை சுற்றி கீழே வரைக்கும் போயிட்டு திருப்பி மூக்குக்கிட்ட கொண்டாந்து உங்களுடைய இடது மூக்கை அடைச்சி கட்டை விரலால் இடது மூக்கை அடைச்சிக்கணும். அடைச்சிக்கிட்டு வலது மூக்கால் மூச்சு விடணும். மூச்சு விட்டு அந்த மூச்சு காற்று இந்த பூவில் படணும். உங்களுடைய இருதயத்திலிருந்து முருகப்பெருமான் புறப்பட்டு இப்போ இந்த பூவுக்கு வந்திருக்கிறதா அர்த்தம். அது அந்த மூச்சை அந்த பூவில் பட வச்சு அந்த பூவை எடுத்துகிட்டு போய் இந்த விளக்கில் இருக்க 6 முகங்கள்லேயும் சுவாமி எழுந்தருள்னதாக பாவித்து இதில் போடணும். முருகப்பெருமானே வருக வருக அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுவீங்க. இதுக்கு முத்திரைகள்லாம் இருக்குது, ஆவாகனாதி முத்திரைகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் அதெல்லாம் செய்ய வேண்டாம். முருகனே வருக, வந்தமர்ந்து என் பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிங்க. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இப்பொழுது அவருக்கு சோடச உபசாரங்கள் கொடுக்கணும். 16 வகையான மரியாதைகள். அவர் சுவாமி வந்திருக்கார், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார், நம்ம விளக்கில் வந்திருக்கார். அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? மரியாதைகள் செய்யணும். அதுதான் 16 வகையான உபசாரங்கள், சோடச உபசாரம்னு பேர். அந்த சோடச உபசாரத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் முருகப்பெருமானே உங்களுக்கு ஆசனம் சமர்ப்பிக்கிறேன், உட்கார்றதுக்கு உங்களுக்கு சேர் கொடுக்குறேன்னு சொல்லி ஆசனம் சமர்ப்பிக்கிறேன். அப்புறம் முருகப்பெருமானே உங்களுக்கு பாதம் கழுவ நீர் சமர்ப்பிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு கை கழுவ நீர் சமர்ப்பிக்கிறேன். அடுத்தது வாய் கொப்பளிக்க நீர் சமர்ப்பிக்கிறேன். அப்புறம் மதுவர்க்கம், ஏதாவது இனிப்பு வகை கொடுத்ததா பாவனை பண்ணி முருகப்பெருமானே உங்களுக்கு இனிப்பு வகை சமர்ப்பிக்கிறேன். அப்புறம் இனிப்பு சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தவங்க காஃபி குடிக்கிறோம் இல்லையா, அதுமாரி இனிப்பு கொடுத்துட்டு திருப்பி அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். முருகப்பெருமானே உங்களுக்கு மீண்டும் நீர் சமர்ப்பிக்கிறேன் அப்படி கொடுக்கணும். அப்புறம் முருகப்பெருமானுக்கு ஸ்நானம் பண்ணணும். அவர் குளித்ததான் நினச்சி குளிக்க வைக்கணும், அவருக்கு அபிஷேகம் பண்ணதான் நினச்சி முருகப்பெருமானே உங்களுக்கு ஸ்நானம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளக்கில் தண்ணி லைட்டாக அப்படி தெளிக்கணும். ஸ்நானம் சமர்ப்பிக்கிறேன். அப்புறம் குளித்து முடிச்சுட்டு வாய் கொப்பளிக்க தண்ணி கொடுக்கணும். ஸ்நானாந்தரம் ஆசமணியம்னு பேர் அதுக்கு. முருகப்பெருமானே உங்களுக்கு மீண்டும் வாய் கொப்பளிக்க நீர் தருகிறேன். அப்புறம் அவருக்கு குளிச்சுட்டார், குளித்த முருகனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். வஸ்திரம்னா அவர் கட்டிக்கிறதுக்கு துணி கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு அந்த அட்சதை எடுத்து முருகப்பெருமானே உங்களுக்கு ஆடை அணிவிக்கிறேன் அப்படின்னு போடும். அதெல்லாம் கற்பனையாக நினச்சிக்கணும் மனசில். அதுபோல் அடுத்தது அவருக்கு ஆபரணங்கள், நகை நட்டெல்லாம் அவருக்கு ஆபரணங்கள் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு போடணும். அதுபோல் ஆபரணங்கள் முடிஞ்ச பிறகு முருகப்பெருமானே உங்களுக்கு சந்தனம் சமர்ப்பிக்கிறேன், சந்தன பொட்டு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சந்தன பொட்டு வைக்கணும். அடுத்தது முருகப்பெருமானுக்கு குங்குமம் இருந்துச்சுன்னா குங்குமம் பொட்டு சமர்ப்பிக்கிறேன் அப்படி குங்குமம் வைக்கணும். வச்சுட்டிங்களா? வச்சுட்டு இதெல்லாம் உபசாரங்கள், ஒவ்வொரு உபசாரமாக செய்யணும். அடுத்தது முருகப்பெருமானே உங்களுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூக்களை போடணும். போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம 6 வகை உபசாரங்கள், பஞ்சோபசாரம் 5 சொல்லலாம். கேரளத்தில் 6 ஜலாதி ஜலாந்தம் அப்படிம்பாங்க. தண்ணியில் ஆரம்பித்து தண்ணியில் முடிக்கணும். மொத்தம் 6 உபசாரங்கள்னு சொல்லுவாங்க. அது 5 தான் மெயினானது. அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே. அதுபோல் நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தண்ணியை எடுத்து 3 வாட்டி ஓம் சுப்பிரமணியாய நமக, நீங்கள் தமிழ்லே சொல்லலாம், ஓம் முருகா போற்றி, இந்த மாதிரி துளசியை கட்டி வச்சுக்கிட்டு ஓம் முருகா போற்றி ஓம், ஓம் முருகா போற்றி ஓம், ஓம் முருகா போற்றி ஓம் அப்படின்னு சொல்லி நீரின் வடிவமாக இருக்கக்கூடியவரே உனக்கு நீரை சமர்ப்பிக்கிறேன் அப்படி சொல்லணும். ஜலம், ஜலம் முடிஞ்சோடனே அடுத்தது
கந்தம்னு சொல்லக்கூடிய சந்தனம், சந்தனத்தை 3 வாட்டி ஓம் முருகா போற்றி ஓம், ஓம் முருகா போற்றி ஓம், ஓம் முருகா போற்றி ஓம் அப்படின்னு 3 வாட்டி சொல்லி, நிலத்தின் வடிவமாக இருக்கக்கூடியவரே உனக்கு சந்தனத்தை சமர்ப்பிக்கிறேன் அப்படி சொல்லணும். அடுத்தது பூக்கள், பூவை எடுத்து ஓம் முருகா போற்றி ஓம், ஓம் முருகா போற்றி ஓம், ஓம் முருகா போற்றி ஓம் அப்படின்னு சொல்லி, ஆகாயத்தின் வடிவமாக இருக்கக்கூடியவரே உனக்கு பூக்களை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஜல கந்த புஷ்ப. முடிஞ்சுட்டு அடுத்தது தூபம். அதுக்கு அடுத்து தூபம் காட்டுறதுக்கு இடது கையில் மணியை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தூபம் காட்டணும். ஓம் முருகா போற்றிவோம், ஓம் முருகா போற்றிவோம், ஓம் முருகா போற்றிவோம் அப்படின்னு காற்றின் வடிவமாக இருக்கக்கூடியவரே உமக்கு தூபம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூபத்தை காட்டணும். அடுத்தது தீபம். தீபத்தை எடுத்து ஓம் முருகா போற்றிவோம், ஓம் முருகா போற்றிவோம், ஓம் முருகா போற்றிவோம் அப்படின்னு சொல்லி, நெருப்பின் வடிவமாக இருக்கக்கூடியவரே உனக்கு தீபத்தை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடணும். வச்சுட்டு தூப தீபம் காட்டிட்டு அடுத்தது நைவேத்தியம். நைவேத்தியம் சொன்ன மாதிரி முருகனுக்கு தினை மாவு, தேன், சர்க்கரை, நெய் இதெல்லாம் கலந்து நம்ம நைவேத்தியம் வச்சுக்கலாம். வசதி இருந்தால் சர்க்கரை பொங்கல் செய்யலாம், இல்லை அவல் பொரி சர்க்கரை, உங்களால் எது முடியுதோ அதை முருகப்பெருமானுக்கு கொடுக்கணும். அன்போடு சமர்ப்பணம் பண்ணால் அவர் எதாக இருந்தாலும் ஏற்றுப்பார். முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் கொடுக்கறதுக்கு அந்த நைவேத்தியத்தை முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு நெய் எடுத்து அதில் விடணும். காயத்ரி மந்திரம் சொல்லணும். காயத்ரி மந்திரம் உங்களுக்கு நிறைய யூடியூப்லேயே பார்க்கலாம். காயத்ரி மந்திரம்னு போட்டால் தெரியும். ஓம் பூர் புவஸ்வஹ தஸ் அபிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லி காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த நெய்யை விடணும். நெய்யை விட்டால் தான் அது தூய்மை அடையும். நைவேத்தியம் செய்யறது எப்படிங்கிறதெல்லாம் அது நான் பின்னாடி வீடியோ போடுறேன். அதுக்கு நிறையா முத்திரைகள்லாம் கூட இருக்குது. நைவேத்தியம் சுத்தி பண்ணணும். இந்த முத்திரைகள்லாம் உங்களுக்கு கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ காயத்ரி மந்திரத்தை மட்டும் கற்று வச்சுக்கோங்க. அதை சொல்லி இந்த நைவேத்தியத்தில் நெய் விடணும். நெய் விட்டு தான் நம்ம தெய்வங்களுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அப்புறம் பூவை தொட்டு தண்ணியில் தொட்டு அந்த நைவேத்தியத்தில் தெளிச்சுட்டு இப்படி ஒரு சுற்றி அந்த பூவை சுவாமி முன்னாடி போட்டுருங்க. போட்டுட்டு மறுபடி பூவை எடுத்து அந்த தண்ணியில் தொட்டு சுவாமி சாப்பிட்றதா நினச்சி இப்படி ஊட்டி விடுற மாதிரி செய்யணும். 5 முறை செய்யணும். அதுக்கு பஞ்ச பிராணாகுதிகள்னு அதுக்கு முத்திரை இருக்குது, மந்திரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செய்ய வேணாம். முருகன்ட்ட மனசார வேண்டி, முருகா இந்த நைவேத்தியம் எங்களுடைய எளிய நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி விளக்கு முன்னாடி போட்டிருங்க. போட்டுட்டு ஒரு பூவை எடுத்து அந்த விளக்கில் காமிச்சு முருகன் சாப்பிட்டதா நினச்சி அந்த நைவேத்தியத்தில் போட்டு நைவேத்தியத்தை எடுத்துடணும். கேரள தந்திரத்தில் அந்த நைவேத்தியம் பண்ண பொருளை பக்கத்துலேயே வைக்கக்கூடாது. அதை எடுத்து எட்டி வச்சுட்டு அந்த நைவேத்தியம் பண்ண இடத்த தண்ணி தெளித்து தொடச்சி சுத்தம் பண்ணி விட்டுறணும். இது கேரள தாந்திரிகத்தில் ரொம்ப முக்கியம். நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை எடுத்துடணும், அப்படியே வச்சுருக்கக்கூடாது. இப்போ நைவேத்தியம் முடிச்சாச்சு. நைவேத்தியம் முடித்த பிறகு அவருக்கு குடிக்கிறதுக்கு சுவாமிக்கு தண்ணி கொடுக்கணும். சாப்பிட்ட பிறகு நம்ம தண்ணி கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு 3 வாட்டி முருகா உனக்கு சாப்பிட நீர் தருகிறேன் அப்படின்னு 3 வாட்டி தண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ சுவாமிக்கு உபசார பூஜைகள்லாம் முடிச்சாச்சு. இப்போ இனிமேல் தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சுவாமியுடைய மூல மந்திரம். இந்த மந்திரத்தை, இதுதான் ரகசியமான மந்திரம். இதை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு இப்படி பூக்கள் வச்சுக்கணும். 108 பூவை எண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் 108 பூக்களை எண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த மந்திரங்கள் ஒவ்வொரு மந்திரமாக சொல்லி ஒரு பூவை எடுத்து அந்த மந்திரத்தை சொல்லி சுவாமியோட பாதத்தில் போடணும். இப்படி நீங்கள் 108 பூக்களையும் 108 மந்திரம் சொல்லி முடிக்கணும். இப்பொழுது உங்களுக்கு இந்த முக்கியமான முருகப்பெருமானுடைய இந்த மூல மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேன். நோட்டு பேனா எடுத்து நீங்கள் எழுதிங்க. மெதுவாக சொல்கிறேன், நீங்கள் நோட்டு பேனா எடுத்து எழுதிங்க. ஸ்க்ரீன்லேயும் இந்த மந்திரத்தை கொடுக்குறேன். முக்கியமான மந்திரம். எல்லாரும் இது குரு உபதேசம் மூலமாக குருக்கிட்ட போய் தான் வாங்கணும். எல்லாராலையும் அது முடியாதுங்கிறதுனால குருக்கிட்ட நீங்கள் போய் வாங்குறது
கஷ்டங்கிறதுனால முருகப்பெருமானுடைய எல்லா பக்தர்களும் நலம் பெற வேண்டி உங்களுக்காக நான் இந்த யூடியூப் மூலமாக இந்த மந்திரத்தை சொல்கிறேன். இதையே குருவோட ஆசீர்வாதமாக நீங்கள் நினச்சி இந்த மந்திரத்தை கேட்டு சொல்லி வாங்க. இப்போ நோட்டு பேனா எடுத்து மந்திரத்தை எழுதிங்க. ஓம் பகவதி புத்ரா வேலாயுதா வேகத்தில் வந்தெண்டே மனோ அபீஷ்டம் சாதிச்சு தருக. ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீம் ஸ்ரீம் ஷண்முகா வசி வசி ஸ்வாஹா. அவ்வளோதான். இதுதான் இந்த மூலமந்திரம். இந்த மூலமந்திரத்தை நீங்கள் சொல்லி இப்போ ஒரு பூவாக இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த விளக்கு முன்னாடி அர்ச்சனை பண்ணணும். அடுத்தது ஒரு பூவை எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லணும், விளக்கு முன்னாடி போடணும். இப்படி 108 பூக்களையும் முடிந்த பிறகு கற்பூரத்தை எடுத்து நம்ம ஏற்றி தீபாராதனை காட்டணும். இந்த கற்பூரம் ஏற்றும் போது அந்த விளக்குலலாம் போய் ஏற்றிடக்கூடாது. கற்பூரம் ஏற்றும் போது இந்த தீபத்தில் தான் ஏற்றணும். அந்த விளக்குகளில் போய் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் கேரள தந்திரத்தில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போது உங்களுக்கு முருகனுடைய மந்திரங்கள் எதுவும் தெரிஞ்சாக்கா சொல்லலாம். தெரியாட்டி ஏதாவது தமிழில் அவருக்கு போற்றி தெரிஞ்சாக்கா அதை சொல்லிவிட்டு ஓம் கார்த்திகேயாத்மே சத்யவஸ்தாதீமகி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். ஓம் சும் சுப்பிரமணிய சுவாமினே நம திவ்யமங்கல கற்பூர நிராஞ்சன ஜோதிகி தரிசயாமி. நான் மந்திரம் சொல்கிறேன், நீங்கள் மந்திரம் தெரியலன்னா தமிழில் சொல்லிக்கலாம். ஏதோ ஒரு போற்றி, இல்லை முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி அப்படின்னு சொல்லலாம். இந்த பூஜையிலே கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டு கூட அப்புறம் நீங்கள் இந்த தீபாராதனை காட்டுறதுனாலும் காட்டலாம். தமிழ் பாடல்கள் ஏதாவது முருகப்பெருமானுக்கு பாடுறதா இருந்தால் நீங்கள் அதையும் பாடிட்டு முடிக்கும்போது இந்த கற்பூரம் காட்டணும். காட்டிட்டு பூவை எடுத்து இந்த கற்பூரத்தை சுற்றி விளக்கில் போட்டுடணும். போட்டுட்டு 3 தடவை தண்ணி விடணும். 3 தடவை தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டு அப்புறம் உங்களுடைய பிரார்த்தனை பூக்களை எடுத்து புஷ்பாஞ்சலி பற்றி நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பூக்களை எப்போதும் ஹிருதயத்துக்கு நேராக இந்த மாதிரி அஞ்சலி முத்திரையை வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வேண்டணும். நீங்கள் பட்டிக்க 10-20 வேண்டுதல்லாம் வேண்டக்கூடாது. இந்த முருகனை பொறுத்த வரைக்கும் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரார்த்தனையை வைத்து கொண்டு தான் வேண்ட வேண்டும். அந்த பிரார்த்தனை நிறைவேறின பிறகு தான் அடுத்த பிரார்த்தனையை வைக்கணும். அடுக்கடுக்காக 10-20 பிரார்த்தனைகள் நீங்கள் வேண்டினீங்கன்னா அதெல்லாம் சீக்கிரம் நடக்காது. அதுபோல் முருகப்பெருமானுடைய பக்தர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூஜை சீக்கிரம் பலன் கொடுக்கும். வேறு யாராவது நீங்கள் வேறு சாமி மேலே பக்தி உள்ளவர்கள் இந்த பூஜை செய்யும் பொழுது கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனால் உங்களுடைய நம்பிக்கைக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும். இதை தொடர்ந்து செய்து வாருங்கள். முன்னமே சொன்ன மாதிரி பெண்களாக இருந்தால் மாதத்தில் மாதவிடாய் நாட்களை விட்டுட்டு மற்ற நாட்களில் செய்து வரலாம். வேலை கிடைக்கிறதுக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கிறதுக்கு, அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, இப்படி என்ன பலன் நீங்கள் உத்தேசித்து செய்கிறீங்களோ அந்த காரியம் நிச்சயம் நடக்கும். அந்த ஒரு பிரார்த்தனையை மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சி வேண்டி முருகா எனக்கு அதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனையை அதில் ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்து விட்டு சுவாமி பாதத்தில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இப்போ நீங்கள் ஏந்திரிச்சு இப்படி உங்கள் ஹாலில் இதை வரைஞ்சி வச்சுருந்தீங்கன்னா அதை ஏந்திரிச்சு 3 தடவை சுற்றி வந்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சாமி படத்துக்கு முன்னாடி நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்க, சுத்த முடியாது அப்படின்னா வெறுமனே ஏந்திரிச்சு நீங்கள் விழுந்து கும்பிட்டுக்கிட்டால் போதும். புரியுதா? இப்போ உங்களுடைய பூஜை ரூம் வந்து கிழக்க பார்த்து இருக்குது அப்படின்னா சாமிக்கு முன்னாடி நீங்கள் இந்த கோலம் போட்டு செய்கிறீங்கன்னா சாமியை பார்த்து தான் உட்காரணும். அப்போ நீங்கள் மேற்க பார்த்து உட்காந்துருப்பீங்க. புரியுதா? தாந்திரிகத்தில் எப்போ எந்த பூஜை செய்தாலும் சுவாமிக்கு நேராக உட்காந்து செய்யணும். வைதிகத்தில் ஆகமத்துலலாம் சாமி கிழக்க பார்த்து இருந்தாக்கா நீங்கள் வடக்க பார்த்து உட்காந்து பூஜை பண்ணுவீங்க. ஆனால் தாந்திரிகத்தில் எப்படின்னா சுவாமிக்கு நேருக்கு நேர் உட்காந்து நீங்கள் பூஜை பண்ணணும். இதுதான் கேரள தந்திரம். புரியுதா? இப்போ நான் வந்து கிழக்க பார்த்து இந்த பூஜை செய்கிறேன். நீங்கள் உங்கள் சாமி ரூமுக்கு முன்னாடி இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் மேற்க பார்த்து உட்காந்து இந்த பூஜையை பண்ணுங்கள். வேறு திசைகள் தேவையில்லை. சாமிக்கு நேராக இப்படி கிழக்கு மேற்காக தான் உட்காந்து பூஜை பண்ணணும். எல்லாருக்கும் இந்த பூஜை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டு இருப்பீங்க.
நான் ரொம்ப எளிமையான முறையில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது தாந்திரிகத்தில் நிறைய முத்திரைகள் இருக்குது, நிறைய மந்திரங்கள் இருக்குது. அதெல்லாம் சொன்னாக்கா உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். அதெல்லாம் உங்களால் செய்ய முடியாது. பொதுமக்கள் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த பூஜையை சொல்லி கொடுத்துருக்கேன். இதை செய்யுங்க, கட்டாயம் உங்களுக்கு வேண்டிய பலன் கிடைக்கும். இன்னும் இது போன்ற பல சுவாரஸ்யமான ரகசியங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் முடிச்சுட்டு விழுந்து கும்பிட்டுட்டு நம்ம சுவாமியை கூப்பிட்டோம் இல்லையா, மறுபடி சுவாமியை அனுப்பி வைக்கணும். நம்ம எந்த கேரளா தந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாமியை பூஜை பண்ணிட்டு அந்த சுவாமியை நம்ம அனுப்பி வைக்கணும். அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அங்கேயே அனுப்பி வைக்கணும். அதனால் நம்ம யதாஸ்தானம் பண்ணணும். யதாஸ்தானம்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து வந்தீங்களோ அங்கேயே போயிட்டு மறுபடி நான் அழைக்கும்போது வர வேண்டும் முருகா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த விளக்கை வடக்கை நோக்கி கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. அவ்வளோதான். அதுவரை எல்லா விளக்கையும் வடக்கை நோக்கி கொஞ்சம் தள்ளி வச்சிடணும். அப்புறம் ஒரு பூவை எடுத்து முன்னாடி மூச்சு விட்டீங்க இல்லையா, அந்த மூச்சில் மறுபடியும் இழுத்து கீழே போட்டுடணும். போட்டுட்டு இன்னொரு பூவை எடுத்து அதை நம்மளுக்கு சுவாமியோட பிரசாதமாக நினச்சி ஆண்களாக இருந்தால் இப்படி தலையில் வச்சுக்கலாம், காதலையும் வச்சுக்கலாம். பெண்கள் பின்னாடி தலைக்கில் சுரைக்கலாம். இப்போ முருகனுடைய பிரசாதம் உங்களுக்கு கிடச்சி போயிட்டுன்னு அர்த்தம். அடுத்தது விளக்கை அப்படியே எரிய விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பூஜை முடிச்சாக்கா அதை நம்ம மறுபடியும் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ரொம்ப நேரம் எரிய விடக்கூடாது. பூஜை முடிஞ்ச உடனே இதை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடி பூஜை ரூமில் எடுத்து வச்சு ஒரு முகத்தம் வேணால் ஏற்றி வைக்கிறதுனா வச்சுக்கலாம். அவ்வளோதான்.